அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான், பிரதம மந்திரி பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் எப்போ வெளியிட போகிறாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் என்னென்ன, இவற்றை பற்றி ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரதம மந்திரி பிஎம் கிசான் 22வது தவணை மார்ச் 2026 கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பயனாளிகளின் பட்டியலை சுத்தம் செய்தல், விவசாயிகளின் நிலையை சரிபார்க்க வேண்டும். பிஎம் கிசானுடைய 2022வது தவணை தொகை 2000 ரூபாய் மார்ச் 2026 100% வழங்கப்படும். பணம் பெற விவசாயிகள் இகேஒய்சி, ஆதார், வங்கி இணைப்பு மற்றும் நில சரிபார்ப்பை முடித்தால் மட்டும்தான் உங்கள் கைக்கு பணம் வரும். இந்தியாவின் முதன்மையான விவசாயி வருமான ஆதரவு திட்டமான பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி விரைவில் 22வது தவணையை வெளியிட உள்ளது. வரலாற்று போக்குகளின் அடிப்படையில் மார்ச் 2026 மாத தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கிறது. வரவிருப்பும் பரிமாற்றம் ஒரு பெரிய சரிபார்ப்பு இயக்கத்தின் மத்தியில் வருகிறது. இது லட்சக்கணக்கான தகுதியான பயனாளிகளை தரப்பிலிருந்து நீக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் நேரடி பலன் மற்றும் பரிமாற்ற டிபிடி முறை மூலம் ஆண்டுதோறும் 6000, 3000, 3 சமத்தவணைகளில் 2000 பெற்றுக்கொள்கிறார்கள். பிப்ரவரி 24, 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் 21 தவணைகளை தற்சமயம் விடுவித்துள்ளது. கடந்த கால அந்த கட்டண போக்குகள் பார்க்குறப்ப மார்ச் மாத வெளியீட்டை பரிந்துரைக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளில் கட்டண முறையை பகுப்பாய்வு செய்தால் டிசம்பர் மார்ச் தவணை சுழற்சி பொதுவாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் வர வைக்கப்படுகிறது. சில சமயங்களில் பிப்ரவரி பிற்பகுதி வரை நீட்டிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஓர் விஷயம். தற்சமயம் இந்த 22வது தவணை தொகை எப்போ வரும் அப்படின்றது தான் அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனே போட்டிருக்காங்க. 2019 தொடங்கப்பட்டது பிப்ரவரி 24, 2019. 2020 ஜனவரி 2, 2021 டிசம்பர் 25, 2022 ஜனவரி 1, 2022, 2023 பிப்ரவரி 27, 2025 பிப்ரவரி 24. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பரில் விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த 22வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர இருக்கு. ஸோ இந்த 22வது தவணை தொகையை முந்தைய சுழற்சிகளுடன் ஒப்பிடும் பொழுது சற்று தாமதமாக தான் இருக்கிறது. இருப்பினும் இந்த 2026 ஒரு பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா வர இருக்குது. ஸோ நடுப்பகுதிகளில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மார்ச் முதல் மற்றும் நடுப்பகுதிகளில் இதற்குண்டான அக்கௌண்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா பிஎம் கிசானில் வர இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய நில சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் உங்களுடைய இகேஒய்சி இவை அனைத்துமே தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். சமீபத்திய சரிபார்ப்பு சுற்றுகளில் நிறைய பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருமே அறிவீர்கள். 21வது தவணை சுழற்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 70 லட்சம் பயனாளிகளின் தரவுதளத்திலிருந்து நீக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தேவையில்லாத நபர்களை இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்திலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்து அந்த பிஎம் கிசானுடைய அப்டேட்டை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மார்ச் மாதம் 10லேருந்து 12ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய இந்த 22வது தவணை தொகை வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 21வது தவணையும் சேர்ந்து 4000 ரூபா வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.